வணக்கம் அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல் அக விளக்கது பலரும் காண்பது, நல்ல அக விளக்கது நமச்சிவாயமே. இந்த நாள் இனிய நாளாய் உங்களுக்கு அமையட்டும். நேயர்களே, பல முறை ஒரு கேள்வி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. லக்னத்துக்கும் ராசிக்கும் தொடர்பு படுத்தி ராசி பலனை எப்படி காண்பது என்று. உங்கள் ராசி மேஷராசியாக இருந்து லக்னம் கடகமாக இருந்தால் நீங்கள் மேஷராசியும் கடகராசியும் சேர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனாக கிடைக்கக்கூடியது இன்றைய ராசியின் பலனாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம். 8/4/2025 இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 25ஆம் நாள், வளர்பிறை, செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளிலே ஏகாதசி இருக்கிறது. ஆயில்ய நட்சத்திரம். வளர்பிறை 98 நாள் இன்றைக்கு வருடம் பிறந்து ஆகிவிட்டது. 267 நாள் இன்னும் கையிருப்பு இருக்கிறது நம்மகிட்ட. நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிறோம். நல்ல நேரம் இன்று காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். கரணம் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை காலை. மீன ராசியிலே சூரியனின் இருப்பு நாழிகை 0, வினாழி 51. சூரிய உதயம் இன்று காலை 6:07. இன்றைய நாளிலே ஆயில்ய நட்சத்திரம் என்ற கடகராசிக்குள்ளரே சந்திரனின் பிரயாணம். அதனாலே பூராடம் மற்றும் உத்திராடம் என்ற தனுசு ராசிக்குள்ளரே சந்திராஷ்டமம். இந்த ராசியின் கட்டத்திலே இன்றைக்கு கோச்சாரப்படி எங்கெங்கே கிரகங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ராசி அப்படின்ன போது மீனராசிக்குள்ளரே சூரியன் அமர்ந்திருக்கிறார். கூடவே சுக்கிர பகவான், புத பகவான் 2 பேரும் வக்ரகதியிலும், சனி மற்றும் ராகு பகவான் தொடர்போடு 5 கிரகங்கள் மீனராசிக்குள்ளர. இந்த ராசி மீனராசி, அதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. அவர் இருப்பது ரிஷபராசிக்குள்ளர பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு சுக்கிர பரிவர்த்தனை. செவ்வாயானவர் கடகராசிக்குள்ளரை அமர்ந்திருக்க, செவ்வாயை தொட்டு நமக்கு சந்திரன் பிரயாணம் செய்யக்கூடாது. அப்போ கடகராசியிலே சந்திரன் அமர்ந்திருக்கிறார் ஆயில்ய நட்சத்திரத்தில். இந்த கடகராசியின் 3வது ராசி கன்னி ராசி. அங்கே பார்த்தீங்கன்னா கேது அமர்ந்து நேர் பார்வையாக இந்த 5 கிரகங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாளில் ஏகாதசி, காமத ஏகாதசின்னு பேர். காமத ஏகாதசின்னு பேர். ஏகாதசிக்கு ஒரு நாள் ஒரு வாட்டி ஒரு பேர் உண்டு. அதில் இன்றைக்கி அந்த மாதிரி பேர் காமத ஏகாதசி. திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகரேஸ்வரருக்கு இன்றைக்கி தேரோட்ட காட்சி நடக்கக்கூடிய நாள். காஞ்சி ஏகாம்பரேஸ்வரருக்கும் ரதோத்சவம் இருக்கும். பழனி ஆண்டவர் தங்கமயில் வாகன நாள். குரங்கணி முத்துமாரியம்மன் கோயிலிலே நல்ல ஒரு சுவாமி பவனி வரக்கூடிய நாள் இன்றைய நாள், செவ்வாய்க்கிழமை. பேசுகிற போது சிலருக்கெல்லாம் குறைபாடு, டர்மரிங்னு சொல்லுவோம், திக்குவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குறைபாடு இருப்பதுன்னு அதை நீக்குவதற்கு அதெல்லாம் ரிஷிவந்தியம் அப்படிங்கிற ஊரில் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் சுவாமியை வழிபடும்போது இந்த குறைபாடானது நீங்கும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஒரு நாள் நமக்கு கடன் எப்படி கேட்காமல் கெடுகிறதோ அப்படி தான் பஞ்சாங்கத்தை பார்க்காமல் நாம் நாளை நடத்தும் போது அந்த நாளுடைய தன்மை நமக்கு கெட்டுவிடும் சொல்கிறது சாஸ்திரம். அதனால் கொஞ்சம் பஞ்சாங்கத்தை தினமும் பார்க்கணும் அப்படின்னு காஞ்சி பெரியவா அடிக்கடி சொல்லுவாள். வார பலன் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வார பலன். செவ்வாய்னா இன்றைக்கி பௌமவாசரம்னு பேர்.
அப்போது நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி முருகனுக்கு எப்படி நல்லதோ அதே மாதிரி ஆஞ்சநேய சுவாமிக்கு ரொம்ப நல்ல நாள் இன்றைக்கி. நிலம் வாங்கிறது பூமிகாரகனால் விற்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லது. அதே போல் சொத்து சம்மந்தப்பட்ட தொழில் எத்தனையும் இன்றைக்கி உண்டா எல்லாத்தையும் பண்ணலாம். அவ்வளோ நல்லதான விஷயங்களாக இன்றைக்கி அமையும். இன்றைக்கி போய் பால் வாங்குறேன் மரம் வாங்குறேன்னு எக்ஸ்ட்ரா ஃபிட்லாம் போடாமல் இருந்தால் நல்லது. அதுதான் வேண்டான்னு சொல்கிறது. மற்ற எல்லாம் செய்யலாம். இன்றைக்கு ஆயில்ய நட்சத்திரம்னு பேர். ஆயில்ய நட்சத்திரம் அனந்த சயன பத்மன பெருமான் ஸ்ரீரங்கத்தில் அமர்ந்திருக்கிறாரே அவருடைய நட்சத்திரம். அதனால் ஆயில்யம் அப்படின்னா பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமான் அப்படின்னு மனசில் வந்துடணும். கடக ராசி அப்படின்னாலே அங்கே வேதங்கள் எல்லாம் வெளிவந்த இடம். அதனால குரு உச்சத்தில் இருப்பாருங்க. அனைத்து விதமான வேதங்களும் வெளியே வருது, பார்க்கடலிலிருந்து வெளியே வருது. மகரத்திலே மறைந்தது கடகத்திலே வெளிக்கொண்டு வருகிறார் வராகமூர்த்தி. அதனால தான் ஆயில்ய நட்சத்திரத்தின் போது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்னு நிறைய காரியங்கள் பரிகார ஸ்தலமாக ஸ்ரீ ரங்கநாத பெருமானை வைத்திருப்போம். அதனால் இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு நவகிரக சாந்தி செய்வதற்கு ரொம்ப நல்லது. புதுசாக வண்டி வாங்கியிருக்கேன் சார், எனக்கு ட்ரையல் ரன்லாம் போகணும், தாராளம் போங்க. வாஸ்து பூஜை பண்ணணும், கிணறுலாம் வெட்டணும், இன்றைக்கி ஆயில்ய நட்சத்திரம் நல்லா இருக்கு. ட்ரிக். குழந்தைக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன், மாங்கல்யம் செய்யணும், ஆயில்ய நட்சத்திரம் நல்லா இருக்கு. டிக். மந்திரங்கள்லாம் கற்றுக்கணும், இன்றைக்கி ஆயில்ய நட்சத்திரம் நல்லா இருக்குது. டிக் அப்படின்னு இதெல்லாம் நல்ல டிக்கை வச்சுக்கலாம். இன்றைக்கி ஏகாதசி வேறு. ஏகாதசியும் போது விவாகம் செய்வது நல்லது. இன்றைக்கி உபவாசம் இருப்பது நல்லது. பட்னி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, பட்னி இருக்க உபவாசம்னு சொல்லாது, ஒரு பொழுதுன்னு சொல்லுவோம். அப்படி இருக்கலாம். இன்றைக்கு ஆபரணங்கள் அணிந்து கொள்வது நல்லது. வாஸ்து சாந்தி செய்வது நல்லது. சிற்பங்கள்லாம் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் இன்றைக்கி செய்யலாம். இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்களிலே தனுசு ராசிக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் பெருமாள்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து செய்யுங்க, அவர்கிட்ட வணங்கிட்டு செய்யுங்க. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டங்கள் திதி சூன்யம் அப்படிங்கிற இடத்தினால் நடக்கும். இன்றைய கரணம்னு பார்த்தா வணிஜை கரணம்னு பேர். வணிஜை கரணம்னா உலோக பொருள் தாது பொருள்கள்லாம் செய்யக்கூடிய கரணம். மாடுன்னு சொல்லிடலாம். இல்லைனா மாடு ரிலேட்டட்னா நந்தீஸ்வரன் வந்துடும் மைண்டில். நந்தீஸ்வரருக்கு எப்படியாவது நம்ம நல்ல எண்ணெய் காப்புகள் எல்லாம் செய்து மலர்களெல்லாம் தூவி செய்தீர்களானால் இந்த வணிஜை கரத்தன்றுக்கு அத்தனை விதமான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய யோக பலன்னா சூல யோகம்னு பேர். சூலம்னாலே தெரியும் உங்களுக்கு 3 விதமாக இருக்கும் இல்லையா. அதை வதம் செய்வது அப்படின்னு அர்த்தம். யாருன்னா இன்றைக்கி டிச் பண்ணணுன்னா இன்றைக்கி டிச் பண்ணுவாங்க. அதாவது யாருன்னா கெடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை யாருன்னா உங்களுக்கு கெடுதல் பண்ணியிருந்தால் அதை விளக்குறதும் இன்றைக்கி தான். அப்படி உங்களுக்கு வேண்டாத வேலைகள் எல்லாம் செய்பவர்களை விட்டு விலகுவதற்கான யோகம் என்னென்னா இந்த சூல யோகத்தில் செய்யக்கூடியது. மந்திரங்கள் மாந்திரிகங்கள்லாம் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணிப்பாங்க. இது பண்ணி உங்களை அவிழ்த்து விடுதல் அப்படிங்கிற விஷயத்தை செய்யக்கூடியது இந்த சூல யோகத்தில் செய்வார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் மற்ற ராசிகளுக்கு எப்படி இருக்கிறது என்று தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. உங்கள் ராசி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது குரு, 12ஆம் இடத்தில் இருக்கிறது 5 கிரக சேர்க்கை. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 4ஆம் இடத்திலே சந்திரனின் பிரவேசம், அங்கே ஆயில்ய நட்சத்திரத்தில் செவ்வாயோட கூட்டம் அமர்ந்திருக்கிறார். ராசியின் 6ஆம் இடத்திலே கேது அமர்ந்திருக்கிறார். அப்போது உங்கள் ராசியின் 5ஆம் அதிபதியானவர் சிம்ம ராசிக்காரர் சூரியன், அவர் 12ல் உட்கார்ந்துருக்கிறார். 5க்குரியவன் 12ல் அமர்ந்தால் குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் செலவு உண்டு. நீங்கள் எதிர்பாராத விஷயத்துலலாம் செலவு உண்டு. சனி அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா தொழில் அடிப்படையே லாபம், தொழில் அப்படிங்கிற ஸ்தானம் 10, 11க்குரியது. இதுக்குரியவரும் 12ல் போட்டிருக்கா. தொழிலிலே கொஞ்சம் விரயம் உண்டு. எதிர்பாராத விரயங்கள் கொஞ்சம் பெரிய லெவலில் ராகு ஏற்படுத்தி விடுவார். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் ராசியிலேருந்து 3ஆம் இடத்துல பார்க்கக்கூடிய முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியது மிதுனம். அங்கே அதிதேவதை யாருன்னு அதிபதி யாருன்னு பார்த்தா புதன், அவரும் 12ல் தான் உட்கார்ந்துருக்கிறார். 6ஆம் இடத்துக்கு 3, 6க்குரிய 12ல் அமர்வு. புதன் 3ஆம் இடத்துக்காரர்னா கொஞ்சம் புத்தி மட்டுப்படுத்துவார்.
அவர் 12ல் இருக்கக்கூடியன்னா இது புத்தினால் கெட்டு போகிற விஷயங்கள் உண்டு. அதனால் ஒரு தடவைக்கு 4 வாட்டி யோசித்த பிறகு எந்த காரியத்தையும் செய்வது நல்லது. அவசர கோலம் அள்ளி தெளிக்கும்னு எல்லாம் பண்ணக்கூடாது. உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் அதிபதியானவர் உட்கார்ந்துருக்கிறது 12ஆம் இடம் ரொம்ப நல்லது. 2ஆம் இடமே லக்ஷ்மி கடாட்சம் உள்ளது. அதனால் 12ஆம் இடமே எப்படியான சுக்கிரன் வந்து பைசா கொடுத்துருவார். இன்றைக்கு ஏகாதசினா பெருமாளுக்கு உகந்தது. பெருமாளுக்கு எப்படி உகந்ததோ அதேபோல் திருமாலுடைய திருமகளுக்கும் உகந்தது. அதனால் திருமகளின் அதாவது இன்றைக்கி ஆயில நட்சத்திரம்னா காலையிலே நம்ம அம்மா உட்காந்துருப்பாங்க லக்ஷ்மி தாயார் காலை பிடிச்சி விட்டுட்டு. அதனால் லக்ஷ்மி தாயாரை வழிபடுவது, ஸ்ரீரங்கநாத பெருமானை வழிபடுவது இன்றைக்கி ரொம்ப நல்லது. அப்படி வழிபடும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும். இன்னொரு சூட்சமும் சொல்கிறேன், வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை கணவர்களை அவருடைய மனைவி இன்னைக்கு கால் பிடிச்சி விட்டார்னா கஷ்டம் நிவர்த்தி ஆகும்னு நான் சொல்லலை, வேதத்திலே இருக்குது. அதனால் இது நீங்கள் பரிகாரமாக செய்யும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு பண வரவுக்கான வழிகள் ஏற்படும். எப்படி அப்படின்னா அது சயின்ஸ், சின்ன சயின்ஸ் தான். காலில் இருக்கக்கூடிய அந்த காஃப் மசில் அப்படிங்கிறது பெரிய மசில் பம்ப் பண்ணக்கூடியது. இது பிளட்டை பம்ப் பண்ணும். எங்கே பம்ப் பண்ணும்? மூளைக்கு வரைக்கும் பம்ப் பண்ணக்கூடிய அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. யாருன்னா பிடிச்சி விட்டாங்கன்னா அந்த பம்ப் பண்ணி நல்லா போகும். அப்போது இரத்த விருத்தி ஆகுவதற்கான வழிகளை இந்த லக்ஷ்மி செய்கிறாள்னு அர்த்தம். அதனால் உங்களுக்கு ரத்தம்னாலே எனர்ஜி வர ஆரம்பிச்சிட்டுனா நேச்சுரலி அவன் புது ரத்தம் வந்தால் எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க இல்லையா? அதுதான் அங்கே ட்ரிக்கு. அதனால் இதை செய்யும்போது அது பரிகாரமாய் மாறி அந்த ஆடவர் நல்லதொரு வேலையெல்லாம் செய்வார் அப்படிங்கிறது தான் இதனுடைய பரிகார பலன். அதனால் இதை பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயத்தில் உங்கள் லைஃப் மாறி இருக்கிறத நீங்களே பார்க்க முடியும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலேருந்து பார்க்குறேன். உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறது யாருன்னா குரு உட்காந்துருக்கார். 11 யாருன்னா உட்காந்து லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல உட்காந்துருக்கிற ஒரு 5 பேர் உட்காந்துருக்கிறாங்க. முதலாக உட்காந்துருக்கிறது சூரியன், ஏன்னா அவர் தான் பெரியவர். அவர் லாபத்தில் சூரியன் உட்கார்ந்தால் சந்தோஷத்தை கொடுத்து விடுவார். லாபத்திலே சனி உட்கார்ந்தாலும் சந்தோஷம் கொடுப்பார். அப்பாக்குள்ளே 2 பேர் சேர்ந்துருக்கிறாங்க. அதனால் குதூகலமாக இருக்குது. லாபம் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். புதனும் சேர்ந்துருக்கிறார். குழந்தைகள் மூலியமாகவும் பணம் வரும். போராட்டத்துக்கு நமக்கு சுக்கிரன் சேர்ந்திருக்கிறார். குடும்பத்தில் எல்லா விதத்திலும் சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னே வைத்துக்கலாம். 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் ஏற்கனவே உட்கார்ந்துருக்கார். அவரும் பணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார். அங்கே தான் இப்போது சந்திரனும் இருக்கார். அப்போ பைசா வரும். பைசா கெடுக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், குரு தான். மனசால் சில விஷயங்களை பயத்தில் விட்டு விடுக்கிறது, எதுவும் கொஞ்சம் அனாவசியம் சந்தேகப்படுறது. இந்த சந்தேகத்தினால்தான் உங்களுக்கு காசு போகும். மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை. காசு வர்றதுக்கு அத்தனை வழிகளும் இருக்குது. காசு வரும் அப்படின்னு நம்பினா மட்டும் போதும். அந்த நம்பிக்கையை மட்டும் குறைச்சி வச்சுருக்கீங்க, அதை மட்டும் தூக்கி விடுங்க. அது நமக்கு சொல்லுவான், நிறைய செலவு பண்ணுறதுக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரும். செலவு பண்ணாமல் வச்சுட்டே இருப்பான். எனக்கு இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, இதை வச்சு செலவு பண்ணிட்டா அப்புறம் கைக்கு யார் கொடுக்குதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான். அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் செலவு பண்ணுங்கள் காசு வரும்னு சொன்னால் நம்ப மாட்டோம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்கன்னா ஒரு இடத்துல இறைக்கிற கிணறே சுரக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் புரிஞ்சு கொண்டீர்கள் என்றால் இது ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். எங்கெல்லாம் இறச்சி தண்ணி கொட்டுறாங்களோ அங்கே தான் சுரந்து புது வாட்டர் வந்துக்கினே இருக்கும். அப்படின்னா செலவுகள் எவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு நீங்கள் மனசில் ரெடி ஆகிட்டீங்களோ அப்போ பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருந்துமா இல்லையா? அதுதான் ட்ரிக்கு. இதை புரிஞ்சு கொண்டீங்களா? ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் பண்ணுறத தவிர வேறு எதுவும் வேலையே இல்லை. அப்படி பண்ணிடலாம், சக்கன்னு பணம் பண்ணலாம். நீங்கள் இப்போ பர்ஸை மூடி வச்சிங்கன்னா உள்ளே வராது. புரியுதுங்களா? அதனால் இதை பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துடும். இன்றைக்கி ஏகாதசி, அப்படியே பெருமாள் கோயிலில் போங்க, அமைதியாக இருங்க, 2 தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு வாங்க. வந்த உடனே எப்படி இருக்கணும்? லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும். பணம் வரத்தை பற்றின யோசனைகள் இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே தர்மங்கள் இருக்க வேண்டும். அப்படி செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி நாள் நல்ல ஒரு வைபை க்ரியேட் பண்ணக்கூடிய நாளாக அமைந்துவிடும். அது மூலியமாக உங்கள் வாழ்க்கையிலே நல்லது ஒரு வாழ்க்கை சான்ஸ் அப்படின்னா சான்ஸ் அண்ட் சேஞ்சஸ் லைஃப் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி மாற்றிவிடும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்கிட்டேருந்து பார்க்குறோம்.
யாருன்னா பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா? 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிற ஒருத்தருக்கு அப்படியே செவ்வாய்னு பேர், கடகராசி அப்படிங்கிறது. அங்கேயே உட்காந்துருக்காருங்க. சந்திரன் உள்ளே வந்துட்டார். 2 பேரும் செவ்வாய் சந்திரன் 2 பேர் சேர்க்கை யோகத்தை கொடுப்பார்கள்னு சொல்லுவாங்க. ராசியிலேருந்து பார்க்கும்போது உங்களோட ராசினுக்கு கன்னி ராசி அப்படிங்கிற உங்கள் மூலையில் போய் பார்த்தா அங்கே கேது அமர்ந்திருக்கிறார். அவர்கிட்ட நேர் பார்வையில் உட்கார்ந்துருக்கிற 5 கிரக சேர்க்கை. 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல, தொழில் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்களை கேது தனியாக பார்த்துருக்கிறார். ஞானகாரகன் பார்க்கிறார். அந்த 10ஆம் இடத்துல சூரியன் அமர்வது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். புதன் அமர்வதும் உங்களுக்கு நல்ல ஒரு காலத்தை கொடுக்கும். சின்ன சின்ன பிரயாணங்களை கொடுத்தாலும், இடப்பெயர்ச்சிகளை கொடுத்தாலும் லாபத்தை கன்ஃபார்ம் பண்ணி விட்டுரும். சரிங்க, இவங்க உட்காந்துற 4ஆம் இடத்துக்காரனும் கொஞ்சம் நல்லவனாக இருக்கானா? 4ஆம் இடத்துக்காரர் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கிளஸ்டர் பண்ணி விடுவார். அப்போது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் நீங்கள் யாருன்னு காட்டினா போதும். எல்லா இடத்துலையும் நான் யார் தெரியுமான்னு செக் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணால் மட்டும் போதும், எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம். அப்படி எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா சனீஸ்வரன் 10ல் உட்காந்துருக்கிறார், பண விரயத்தை ஏற்படுத்தி விடுவார். 10ல் உட்காந்துருக்கிற ஏற்கனவே சுக்கிரன் உட்காந்துருக்கிறார், அவரும் பண விரயத்தை ஏற்படுத்தி விடுவார். ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 12ல் இருக்கக்கூடிய உங்கள் ராசியிலேருந்து 12ல் போய் பார்த்தீங்கன்னா குரு உட்காந்துருப்பார், அவரும் செலவு பண்ணி வச்சுருவார். அப்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தேவையில்லாத வார்த்தையை விடுவது, அதுவும் எதிர்பாலினர் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ஆப்போசிட் செக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆண், வார்த்தையே விடாதீங்க. விட்டால் செலவு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருங்க. இதுதான் ட்ரிக்கு. இது மீறினா என்ன ஆகும்? கையில் இருக்க காசு கரைஞ்சிடும். இன்றைக்கி ஏகாதசி, முடிந்த வரைக்கும் உபவாசம் இருக்கிறது. உபவாசம் இருக்கிறது 2 விதம் உண்டு. சாப்பிடாமல் இருக்கிறது, இல்லை மௌன விரதமாக இருக்கிறது. மௌன விரதமாக இருக்கிறது பெட்டர். இன்றைய நாளில் நீங்கள் அதிகமாக பேசாமல் இருப்பது நல்லது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் வரக்கூடிய வினைகள் எல்லாம் நீங்கள் தாங்கி பிடித்து கொள்வதற்கு முடிந்தவரை உபவாசம் இருப்பது, உங்கள் உணவிலே கட்டுப்பாட்டுடன் இருப்பது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றமான இடத்துக்கு உங்களை கொண்டு செல்லும். அதனாலே இன்றைய ஏகாதசியை காமத ஏகாதசின்னு சொல்லுவோம். மனசில் என்ன நினைச்சோமோ அது நடக்கக்கூடிய விஷயமாக அமைகிறது. அப்படின்னால உங்களுக்கு மனத்தில் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வேண்டுதலை வைத்துக்கொண்டு இன்றைக்கு நடக்குங்கள். அவசியம் உங்களுக்கு வாழ்க்கையிலே பல விதத்திலும் இன்னல்கள் தீர்ந்து நன்மைகள் வரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளேயே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் என்பவருடன் கூட்டு. செவ்வாய் நார்மலாக கடகத்தில் இருப்பது நீச்சம் அப்படிங்கிற தன்மையில் இருக்கும். ஆனால் செவ்வாயோடு சேர்ந்து சந்திரன் இருப்பது ஒரு யோகத்தை கொடுத்தது. 2 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீச்ச பங்கம் ஆகிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 3ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். கேது அமர்ந்தவர் சும்மா இருக்கிறதில்ல. 3ஆம் இடம் வந்து உழைப்பு ஸ்தானம், ஞானகாரகன் அங்கே போய் உட்காந்துருக்கிறார். முயற்சி ஸ்தானம் அங்கே உட்காந்துருக்காரு. எதையுமே முயற்சி செஞ்சால் நீங்கள் வந்து மலையும் சிறு கடுகாக நினைத்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி உங்களையும் டியூன் பண்ணினே இருப்பார். அதனால் பைசா எப்படி இருந்தாலும் வந்துடும். அங்கேருந்து நேர் பார்வையாக 7ஆம் இடத்துல போய் பார்த்தோம்னா உங்கள் ராசிநாதத்துலேருந்து 9ஆம் இடம்னு பார்க்கக்கூடிய விஷயத்தில் சூரியன் இருக்கிறார். சூரியன் கொஞ்சம் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையற்ற பயங்கள் உண்டு. சனி ராகு சேர்ந்து இருக்கிறதும் கொஞ்சம் காரியத்தில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அவ்வளோ ஃப்ரீயாக விட்டுற மாட்டாங்க. ஆனால் புதன் நல்லவர், சுக்கிரனும் நல்லவர். இவங்க 2 பேர் வக்ரகதியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நோட்டான வழியை உங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்து விடுவார். ஆனால் எப்படியாலும் 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி காசு கொடுக்கறதுக்காக புதன் அங்கே அமைந்திருக்கிறார். நண்பர்கள் மூலமாகவும் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகலாம் கொஞ்சம் காசு வந்துடும். லேடி ரிலேட்டடான மூலிமா கொஞ்சம் காசு வந்துடும். உங்கள் அம்மா, தங்கை, மனைவி இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி எதையானு உங்களை காப்பாற்றி விட்ருவாங்க. அதனால் காசு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நண்பர்கள், நண்பிகள் இவங்கெல்லாம் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்னு மனசில் எடுத்துக்கோங்க. உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது 11ஆவது இடத்துல லாபத்தில் இருக்கக்கூடிய குருவும் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுக்கறதுக்காக தான் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 9, 11க்குரிய தொடர்புடையவன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் மூலியமாகவும் காசு வரப்போகுது. 6, 9, 11 அப்படின்னு தொடர்பு. இதுவும் உங்களுக்கு காசு கொடுப்பதற்கான வழிகளை கொடுப்பதனாலே இன்றைக்கு ஒரு சுபிட்சமான நாளாக தான் அமைகிறது. இந்த நாள் மேலும் சுபிட்சமாக அமைவதற்கு நீங்கள் ஏகாதசி விரதம் இருப்பது ரொம்ப நல்லது.
இன்றைய நாளை காமத ஏகாதசின்னு சொல்லுவோம். நீங்கள் மனசில் ஏதாவது ஒரு எண்ணத்தை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் நோக்கி இன்றைக்கு பயணத்தை மேற்கொண்டீர்களானால் அது உங்களுக்கு காரிய சித்தியை கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலேருந்து 12ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறார். கூடவே செவ்வாய் இருக்கிறார். 12 செவ்வாய் இருந்தால் எப்படி இருக்கும்னா செலவாக இருக்கும். 12 சந்திரன் இருந்தாலும் செலவாக இருக்கும். ஸோ அப்போ செலவு கன்ஃபார்மாக இருக்குதுன்னு அர்த்தம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனகாரகனான்னு உட்கார்ந்துருக்கக்கூடிய கேதுவான பைசா கொடுக்குறாரா, ஞானத்தை தான் கொடுப்பார். பணத்தை கொடுப்பாருன்னா இல்லை. அதனால் கொஞ்சம் மனசில் சிக்கு, போயா எங்கே உட்காந்து படுத்துகிறேன் அப்படின்ட்டு இருக்கும். 8ல் உட்காந்துருக்கிறவங்க பார்ப்போம், ரொம்ப நல்லா இருக்கிறாங்களான்னா உங்கள் ராசிநாதனே அங்கே தான் போய் உட்காந்துக்கிறாரு. 8ல் உட்காந்து அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருப்பார். சிம்மத்தில் இருக்கக்கூடிய சிங்கமானவர் அந்த சூரியன் அங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா தேவையில்லாத உங்களை உடல் வருத்தி கொள்ளக்கூடிய விஷயங்களாக அமைந்துவிடும். சனியும் ராகும் பயத்தை கொடுப்பவராக அமைகிறார். 8ன்னா மரண பயம் அப்படின்னு சொல்லுவோம், ஆயுளில் பயம் அப்படின்னு சொல்லுவோம், ஆயுள் ரிலேட்டடான விஷயங்கள்லாம். அதனால் இன்சூரன்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. எல்லாம் நல்லா இருக்கணும், அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, மனசில் தெம்பு வரதுக்காக. ஏன்னா அதே பயத்தை தான் புதனும் கொடுக்க போகிறார். மரண வியாக்குலம்னு சொல்லுவோம். மரணத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஏதாப்பா என்னப்பா தெரிலப்பா, ஏதோ தெரில, ரொம்ப இஷ்டமாக மாட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நீங்களே ஃபெஸ்ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு செயல்களை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறது யாருன்னா சுக்கிரன் தான் நல்லா இருக்கிறார். உங்களுக்கு உடல் சுகம் அப்படிங்கிறது, பிரியம் அப்படிங்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை காட்டக்கூடியது. தேவ குரு கொடுக்கலனாலும் அசுர குரு கொடுப்பேன்னு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கொஞ்சம் பயங்கள்ந்த சூழ்நிலையில் ஒருத்தர் உங்களை காப்பாற்றிருக்கிறாருன்னா சுக்கிரன் உங்களை காப்பாற்றுவார்னு மனசில் எடுத்துக்கிடுங்க. இந்த நாளிலே ஏகாதசி விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. இந்த விரதங்கள் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பலவித பரிமாற்றங்களிலே உங்களுக்கு பேங்க்கில் நீங்கள் ஆர்டி போடுற மாதிரி ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி போட்டுகிட்டே வருவீங்க. அதனுடைய பின்னாடி ஃப்யூச்சர் பெனிஃபிட் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பாக வைத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஏகாதசி விரதம் இருப்பது. அதனால் அவசியம் இந்த விரதத்தை இருங்கள். உங்களுக்கு கம்பல்சரியாக சிம்மராசிக்காரர்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அது ரீப்பிங் பெனிஃபிட்டாக வந்து நிற்கும். இல்லைனா நான் முதல்ல ஒன்றுமே போடலைன்னா அங்கே ஒன்றுமே வராது. அதனால் இங்கே அவசியம் நீங்கள் இருக்கணும், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதனால் அவசியம் ஏகாதசி, கமத ஏகாதசின்னு பேர். காமத ஏகாதசின்னா மனசில் எனக்கு சஞ்சலங்கள் இல்லாமல் என் வாழ்க்கையிலே நல்லது ஒரு வாழ்க்கையாக அமையணும், எனக்கு வரக்கூடிய காலங்களெல்லாம் என்னுடைய வளர்ச்சிகள் கூடியதாக இருக்கணுமே ஒழிய வீழ்ச்சிக்காக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சங்கல்பம் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்திலும் ஒரு வளர்ச்சியிலும் இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. உங்கள் ராசி அப்படின்னு பார்க்கும்போது அங்கே கேது அமர்ந்திருக்கிறார், ஞானகாரகன். ஞானகாரகன் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவானது தன்னுடைய இடத்திலிருந்து பார்க்கக்கூடியது 7ஆம் இடமான மீனராசியை பார்க்கிறார். அங்கே மீனராசிக்குள்ளே சூரியன் அமர்ந்திருக்கிறார். 12க்குரியவர் அங்கே 1ல் அமர்ந்திருப்பது அப்படின்னா பைசா செலவாகுதேன்னு வருத்தப்படும் மனசு. சரி அதுவானும் பரவாயில்ல சார். 5, 6க்குரியவன் அங்கே அமர்ந்திருக்கிறார். சனீஸ்வர பகவான் அங்கே போய் உட்காந்துட்டார், 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இவரான நல்லா இருக்கிறான்னு பார்த்தா குழந்தைங்க மூலமாக செலவாகுது சார், பணம் வருதுன்னு பார்த்தா பணம் செலவாகிடுச்சு சார், இவரும் பயப்படுவார். என்ன ஆக போகுதுன்னு தெரில, எங்கே போய் நிற்க போகிறேன்னு தெரிலன்னு தேவையில்லாத ஒரு கவலை. அது தேவையான கவலையாக தேவையில்லாத கவலையை பின்னாடி பார்ப்போம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த 2, 9க்குரியவனும் 7ல் போய் உட்கார, சுக்கிரனும் 7ல் போய் உட்காந்துக்கிறான். அப்படி 7ல் போய் உட்காரும்போது 2ங்கிறது பண வரவு நார்மலாக, 7ங்கிறது நோய், 9ங்கிறது அதுவும் பைசா வரவு. இதெல்லாம் சேர்ந்து வந்த பைசாலாம் செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனசெட்டை கொடுத்துருவார். அப்போது சுக்கிரனுடைய பலனும் பெருசாக இல்லை. யார் தாங்க நல்லது செய்வாங்க, யாருன்னா ஒருத்தரை காட்டி விடுங்க அப்படின்னீங்களா. குரு எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தா 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்வான். 9ல் குரு இருக்கிறது மட்டும் இல்லை, தன் பார்வையாலே உங்கள் ராசியை பார்த்து விடுகிறார். அப்போ அந்த குரு உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை கொடுப்பார். 7ல் இருந்தாலும் அவர் நல்லது தான் கொடுப்பார். 4ல் இருந்தால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும்
7ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு 9ல் இருந்தாலும் பைசா கொடுப்பார். அப்போ பைசா வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது குரு. இப்போது 11வது இடத்துல சந்திரன் பிரயாச்சிக்கிறனால அவர் வெற்றியை கொடுப்பார். காரியத்தில் எப்படியான சக்ஸஸை கொடுத்துருவார். செவ்வாய் 11ல் இருந்தாலும் பணம் வரும். அப்போ இவங்க 2 பேரும் குரு, செவ்வாய், சந்திரன் இந்த 3 பேரும் உங்களுக்கு பணம் தருவதற்கான பிரயத்தனங்களில் ஈடுபடுகிறார்கள்னு மனசில் வைத்து கொண்டீர்களானால், இந்த செவ்வாய் ரிலேட்டடானது எப்படின்னா நமக்கு விரதம் இருப்பது. எவ்வளோ தூரம் நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் விரதத்துக்கான பலன்களை கொடுப்பதற்கு தான் செவ்வாய்க்கிழமை கமத ஏகாதசி என்ற ஏகாதசி இருக்கிறது. இன்றைய ஏகாதசியும் போது நீங்கள் விரதம் இல்லைன்னா வேறு யார் இருக்க முடியும்? நீங்கள் தான் இருக்கணும். நீங்கள் இருந்தால் தான் மற்ற எல்லா கிரகங்களும் பயத்தை ஏற்படுத்தாமல் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுப்பதற்கு ஏற்பாடுகள். அதனால் ஒரு பொழுதுங்கிறது கம்பல்சரி. அவசியம் பெருமாள் கோயிலுக்கு போகணும், துளசி வாங்கி சாப்பிடணுங்கிறது கம்பல்சரி. இன்றைய நாளில் ஏகாதசி விரதத்தை நேற்று சாயங்காலத்துலேருந்து இருக்கணும். அப்படி இருந்துட்டு துவாதசி அன்னைக்கு பாரணைன்னு சொல்லக்கூடிய நாளைக்கு பாரணையை முடித்து சாப்பிட்டு வருவதால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிடும். இன்றைக்கி எதனா மந்திரங்கள் சொல்லணுமா? கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு கோவிந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். புதுசாக எந்த மந்திரம் வேணாம், கோவிந்தான்னு சொன்னாலே போதும். நான் கோவிந்தன் உங்களை அறவே உங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து நிவர்த்தி செய்வார். ஏன்னா இன்றைக்கி ஆயில்ய நட்சத்திரன்றது உங்கள் புதனுடைய நட்சத்திரம், உங்கள் ராசியுடைய நட்சத்திரம், ராசிநாதனுடைய நட்சத்திரம் பேர் ஆயில்யன்னு பேர். அப்போது அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். நீங்கள் தான் அவரோட போகணும். போயிட்டீங்கன்னா கன்னிராசிக்கு ஒரு நல்ல இனிய காலை பொழுதாக இந்த நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. துளாராசியின் 6ஆம் இடம் என்று பார்க்கும்போது அங்கே சூரிய பகவான் இருப்பது நல்லதொரு நோட். பைசா கொடுக்கறதுக்கு நல்லா உட்கார்ந்துருக்கிறார். தொடர்ந்து பார்க்கும்போது சனி பகவானும் ராகு பகவானும் அவங்களும் காசு கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. புதனோடு சேர்ந்து பார்க்கும்போது எல்லாமே காசு கொடுக்கறது. சனி பகவான் இப்படி காசு கொடுக்குற நேரில் 10ஆம் இடத்திலே சந்திர பகவான் செவ்வாயுடன் சேர்கிறார். 10ல் செவ்வாய் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ நல்லது இல்லைங்க. பணத்தை கொஞ்சம் பிடுங்கிடுவார். ஆனால் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் வருவது உங்களுக்கு பைசா வரும். பைசா எப்படியான வந்துடும்னா அது வரும். 12ல் இருக்கக்கூடிய கேது இடம் நல்லா இருக்காங்கன்னா அவர் மூலியம் செலவு வரும். அப்போது கேது தடையை ஏற்படுத்தி செலவை கிரியேட் பண்ணிகிட்டே வருவார். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களை அப்படி 5ஆம் பார்வையாக பார்க்கறதுல கொஞ்சம் செலவு மட்டுப்படும். ரொம்ப பெருசாக செலவாகலாம், ஆனால் செலவு இருக்கும். ஒரு பயங்கலந்த செலவு இருந்துகிட்டே இருக்கும். நான் எல்லாம் செலவு பண்ணுறேனே, எனக்கு திரும்பி வருமா தெரில, நான் செலவு பண்ணுறேனே திரும்பி வருமா தெரில, எட்டி பர்ஸை பார்த்து செலவு பண்ணி எண்ணி செலவு பண்ணுறதுன்னு சொல்லுவான். அது எண்ணி செலவு பண்ணுறது. இந்த கிரெடிட் கார்டெல்லாம் ஸ்வைப் பண்ணி அப்படின்னா டக்குன்னு ஸ்வைப் பண்ணுவோம். ஆனால் காசை எண்ணும் போது தான் தெரியும் அதனுடைய பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் காசாக எண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த பெயின் மனசுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். இதெல்லாம் திரும்பி வருமானு ஒரு பயத்தோடைய காரியத்தை செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட நாள் தான் இன்றைக்கி. இந்த நாளை நீங்கள் கொஞ்சம் மனசோடு மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா காமத ஏகாதசி அப்படின்னு சொல்லி ஏகாதசி ஆயில்ய நட்சத்திரத்தில் நமக்கு சந்திரனானவர் பிரவேசிக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையான இன்று ஆயில்யம்னாலே நமக்கு அனந்த பத்மநாப சுவாமியுடைய திருவுருவம் வந்துடணும். ஸ்ரீரங்கநாத பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாளுக்கும் இன்றைக்கி ஏகாதசிக்கும் தொடர்புபடுத்தும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏகாதசியோட விரதம் இருக்கும்போது தாயாரின் அருளினாலே, நம்முடைய லக்ஷ்மி தாயாரின் அருளாலே உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கணும். பைசா வரதை பயன்படுத்திக்கணும். பொருள் வரவு அப்படின்னு சொல்லக்கூடியதை பயன்படுத்திக்கணும். இதுதான் என்னுடைய பேசிக். அப்போ மனசில் அந்த ஆசையை கொண்டு போய் நிற்கணும். காமம்னா ஆசைன்னு அர்த்தம். காமத்தைன்னா மனசில் ஆசையை உண்டு பண்ணக்கூடிய ஏகாதசி. என்ன ஆசை? எனக்கு வாழ்விலே சுபிட்சமாக ஐஸ்வர்யம் இருக்கிறதோட என்ன ஆசை இருக்கும்? நேர்மையான ஆசை தானே. இதை வைத்து கொண்டு நீங்கள் இந்த விரதத்தை இருக்கும்போது கோவிந்த நாமம் சங்கீர்த்தனம் சொல்லுவாங்க. கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தன்னு சொல்லிகிட்டே மனசில் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா இன்றைய நாளிலே வரக்கூடிய பலன் உங்களுக்கு ரீப்பிங் பெனிஃபிட்டாக ஃப்யூச்சரில் வந்து நிற்கும். அன்றைக்கி சொன்னாங்க கோவிந்தா இந்த காசு வச்சுக்கொண்டு உங்களுக்கு காசு கொடுத்துட்டு போயிடும். அதனால் இந்த நாளை இனிய நாளை அமைத்து கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது.
வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியை நேராக பார்த்துட்டு இருக்கிற குரு அப்படியே ததாஸ்து அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டே இருக்கிறார். குருவின் கடாட்சத்தினாலே சுபிட்சமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சாந்தினி அப்படிங்கிற குருகுலத்தில் படித்த கிருஷ்ணரும் சுதாமா என்கிற குசேலரும் ஒரு முறை சந்திக்கும் போது சொல்லக்கூடிய வார்த்தைகள், நம்ம அப்படியே குழந்தைகளாக அங்கே விளையாடிட்டு இருக்கும்போது நார்மலாக இந்த காட்டுக்குள்ளே போய் சுள்ளிகள்லாம் பொறுக்க வந்தோம். அப்போது பெரிய மழை வந்தது. உடைச்சிட்டு வந்த சுள்ளி எல்லாம் ஓரம் வச்சு விட்டு அது மேலே 2 பேரும் கவர் பண்ணி படுத்துக்கிட்டோம். ஏன்னா மறுநாளைக்கு ஹோமத்துக்கு இந்த சுள்ளி எரியாமல் இருந்துடக்கூடாதுன்றதாலே ரொம்ப நேரம் எங்களை காணுமேன்னு சொல்லிட்டு குரு வரார், பார்க்குறார். குழந்தைகள் ஏதோ படுத்துட்டுருக்காளேன்னு எழுப்பி பார்த்தா இதுங்க கீழே வந்து சுள்ளியை போட்டு அது மழை மேலே படாமல் படுத்துக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார், எப்பவும் சுபிட்சமாக இருங்கள்னு. கிருஷ்ண பகவான் பெரிய சைத்தன்யத்தை வைத்து கொண்டு இருக்கிற அரசனாக இருக்கிறார். சுபிட்சமாக இருப்பதில் ஆச்சரியமில்லை. ஆனாலும் குசேலர் என்கிற இந்த நண்பரும் சுபிட்சத்துடன் நிறைவுடன் இருக்கிறார். அப்படின்னா யாருடைய ஆசீர்வாதம்னா குருவுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். சுதாமா, நம்ம இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா அந்த குருவுடைய ஆசீர்வாதம் அன்றைக்கி நம்ம கொடுத்தாரே அப்படின்னு பார்க்குறேன். அப்படிப்பட்ட குருவின் கடாட்சம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்படியே குரு கடாட்சமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானாதிபதியை பார்க்கிறார். லாபஸ்தானாதிபதியின் புதனானவர் உங்களுக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறார். இவந்தோ அவர் கொஞ்சம் அமர்வுலான விஷயங்கள் பெருசாக இல்லைனாலும் அங்கே லாபத்து ஸ்தானம் கன்னிஸ்தானத்தில் இருக்கக்கூடியது கேது அமர்ந்திருக்கிறார். அவர் பைசா கொண்டு வந்து கொடுத்துறார். ஸோ உங்களுக்கு எப்படியாலும் குருவின் தன்மையிலே பணம் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது 9ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு சந்திரனானவர் பிரவேசிக்கிறார் செவ்வாயுடன். 9ஆம் இடம் கொஞ்சம் காரிய தாமதம், மெதுவாக தான் எல்லா வேலையும் நடக்கும், ஆனால் நடக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை இன்றைக்கு காட்டி கொண்டிருக்கிற நல்ல நாள் ஏகாதசி. ஏகாதசி விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. அந்த விரதத்தினால் வரக்கூடிய பலன்கள் அபிபிரதமானது. அதிலும் இன்றைக்கு காமத ஏகாதசி இன்று செவ்வாய்க்கிழமை ஆயில்ய நட்சத்திரத்தில் வருவது ரொம்ப முக்கியமானது. உங்கள் ராசிநாதன் செவ்வாயுடன் சேர்ந்திருந்த சந்திரன், அதனாலே அவசியம் நீங்கள் இந்த ஏகாதசி அனுஷ்டிக்க வேண்டும். அப்படி அனுஷ்டித்தீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள் அப்படின்னு நீங்களே உங்களை தட்டி கொடுத்து கொள்ளலாம். அதனால் இன்றைய நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 8ஆம் இடமான கடகராசிக்குள்ளே சந்திரனின் பிரவேசம் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கும்போது நேச்சுரலி உங்களுடைய உத்திராட நட்சத்திரம் மற்றும் பூராட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் என்ற அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. மனசிலே கொஞ்சம் பதபதப்பு, அவசரங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ராசி இருக்குது. அப்போ கொஞ்சம் என்ன பண்ணணும், காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும், ஆழ்நிலை தியானம் பண்ணணும், கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். முடிந்தால் ஒரு 2 வெள்ளைக்கட்டியை வாயில் போட்டு சுவைக்கணும். பக்கத்தில் கொஞ்சம் ஹாயாக பிரிஸ்க் வாக் போயிட்டு வரணும். இல்லைனா வண்டியில் ஒரு சின்ன ஸ்மால் ரைட் போயிட்டு வரணும். வாகனங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இன்றைய நாளிலே ஆயில்ய நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தின் கீழே கமத ஏகாதசி என்ற செவ்வாய்க்கிழமை இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கோவிந்த கோவிந்தன் ஒரு வார்த்தையை சேர்த்துன்னு செய்ய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி விரதம் இருக்கிறது நல்லது. இன்றைக்கி விரதம் இருந்தால் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகும்னு இருக்குது. அதனால் எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது செஞ்சிட வேண்டியதானே. விரதம் இருப்பது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையே, நீங்கள் ஏற்கனவே இருக்கிறது தானே. அதனால் மத்தியான வேலையில் ஒரு சாப்பாடு வேண்டாம், ஈவினிங் வேலையில் ஒரு டிஃபன் சாப்பிடுங்க. ஒரு தடவை அவசியம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பெருமாளை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இதுதான் சின்ன சிம்பிள் ப்ரொவிஷன். இதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா தான் நடக்கும். இப்படி பண்ணால் என்ன பெனிஃபிட் சொன்னால், நீங்கள் நினைத்தது நடக்க போகிறது. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு ஏதாவது வழி வேணும் இல்லையா, அதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிநாதனின் இடத்துலேருந்து 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்குரியவர் சூரியன், அவர் 5ஆம் இடத்துல அமர்ந்து விட்டார்.
நார்மலாக இந்த 5-9 கனெக்ஷன் எப்போவுமே நினைத்ததையெல்லாம் சாதித்து கொடுக்கக்கூடிய கனெக்ஷனாக அமைந்துவிடும். அப்படி பார்க்கும்போது 5ஆம் இடத்திலே சனி பகவான் ராகு பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார், 5ஆம் இடத்திலே புதனும் அமர்ந்திருக்கிறார். ஆனால் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கார் பாருங்க, இதுதான் உங்களுக்கு ப்ளஸ்ஸு. இந்த ஸ்ரீரங்க ராகத்தினுடைய காலில் அமர்ந்திருக்கக்கூடியவர் ஸ்ரீமகள் அமர்ந்திருப்பாள். அவள் காலை பிடிச்சி விட்டுட்டு இருப்பாங்க, அமைதியாக பிடிச்சி விட்டுருப்பாங்க. எதுக்குன்னா உங்களுடைய பண வரவுக்கு அப்படின்னு அர்த்தம். வீடுகளிலே கூட சொல்லுவாங்க, கணவனின் காலை மனைவி பிடித்தால் தனம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜோக்கெல்லாம் கிடையாது, உண்மை. ஏன்னா உங்கள் காலிலே இருக்கக்கூடிய அந்த காஃப் மசில் அப்படிங்கிறது தான் பம்பு. இந்த பம்பை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா பிளட்டு நார்மலாக கீழே போன கெட்ட ரத்தங்கள் மேலே போய் சுத்திகரிக்கப்படும். சுத்திகரித்தால் என்ன ஆகும்? அந்த கணவனின் ஆயுள் விருத்திப்படும். கணவனின் ஆயுள் விருத்திப்படுவது மட்டும் இல்லை, அந்த பம்ப் எவ்வளோ தூரம் போகணும், மூளை வரைக்கும் போய் ஃப்ரெஷ்ஷாக பிளட்டாக கொண்டு வரணும்னு சயின்ஸ் சொல்கிறது. அப்படி ஃப்ரெஷ் பிளட்டு வந்ததுன்னா என்ன ஆகும்? அவன் புத்துணர்ச்சியோடு எழுந்து நின்று புதுசாக வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவான். வேலை செய்ய காசு வந்துடும் இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தது யாருன்னா இந்த லக்ஷ்மி. இந்த லக்ஷ்மி யார்? வீட்டில் இருக்கிற தனலக்ஷ்மி. இந்த மாதிரி பண்ணினீங்களா சூக்ஷமமாக புரிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக காலை பிடிச்சி விட்ருவாங்க. காலை அமுக்கணும், காலை வெட்டப்படாது. அப்படி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும்ன்றது தான் இங்கே திருமகள் நமக்கு செய்து கொண்டிருக்கிற பார்க்கடலே செய்து கொண்டிருக்கிற உக்தி. இதை பயன்படுத்தினா தனுசு ராசிக்கார உங்களுக்கு பண வரவு வந்துவிடும். ஏன்னா அர்த்தாஷ்டமம்னு பயம் இருக்கு இல்லையா, அந்த பயம்லாம் போயிடும். பணம் தானே முக்கியம் அப்படின்னு பணம் வர ஆரம்பிச்சிடும். உத்வேகமாக பிளட் வர ஆரம்பிச்சுன்னா சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் ஆக்சுவலி மேக்ஸ் யூ பியூரிஃபைடு லைஃப். இதுதான் ஐடியா. இதை பண்ணுங்கள், வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலே 3ஆம் இடம் என்றக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். அவர் நல்லதொரு போக்கிலே நன்மையை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறவருடைய வேலை. அஷ்டமத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறார். அதே போல் சனி பகவானும் 3ஆம் இடத்திலே அமர்ந்து ராகுவுடன் சேர்ந்து பணத்தை கொடுப்பதற்கான அனைத்து விதமான சௌக்கியங்களையும் கொடுக்கக்கூடியதாக 5-10க்குரிய சுக்கிரனுடன் கலந்திருக்கிறார். கொஞ்சம் 6-9 தொடர்புடைய புதனுடைய செயல்கள் கொஞ்சம் புத்தியை தட்டுமாறு செய்வதாலும் உங்கள் அந்த லக்னத்தை பார்க்கக்கூடிய ராசியை பார்க்கக்கூடிய 7ஆம் இடமான கடகத்திலே ஆயில்யம் மற்றும் செவ்வாய் இவங்க 2 சேர்ந்திருப்பாங்க. சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. இந்த சந்திரன் செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. ஆனால் 7ஆம் இடத்து சந்திரன் சுகத்தை கொடுப்பார். கொஞ்சம் கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவதான் செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னு மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு தொட்டு அங்கே தொட்டுக்கிட்டார். இப்போ அடுத்தது கொஞ்சம் உங்களுக்கு சந்திராஷ்டமனுடைய எஃபெக்ட் இருக்கும், மறதி கலக்கம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால் ரொம்ப பெருசாக புதுசாக வெஞ்சர்ஸ் எதுவும் பண்ண வேண்டாம். இருக்கிற வெஞ்சர்ஸ் போதும்னு பண்ணாலே போதும். 9ஆம் இடத்துல ஏற்கனவே கேது அமர்ந்திருப்பது ரொம்ப நல்லது. அவர் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தினாலும் மேலேருந்து பார்க்குறாங்களே சூரியன் அப்படின்னு பார்க்குறார், நன்மையை கொடுத்து விடுவார். பார்வை பலத்தினாலே கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே வரக்கூடிய பலன்கள் நிறைய உண்டு. இன்றைக்கு நமக்கு ஏகாதசி அப்படின்னு பார்க்குறோம். கமத ஏகாதசின்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வருது. உங்கள் ராசிக்குள்ளே செவ்வாய் நார்மலாக உச்சப்படுவார். அப்படிப்பட்டவர் செவ்வாய் நீச்சத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை அமைகிறது. அப்போ நீச்சமான செவ்வாய் அப்படின்னா முயற்சியிலே தைரியத்திலே கொஞ்சம் அதைரியப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த தைரியத்தை கொண்டு வரணுன்னா என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு விரதம் இருக்கணும் இல்லை, ஒரு பரிகாரம் வேணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த கமத ஏகாதசி. இந்த ஏகாதசி போது கொஞ்சம் விரதத்தை இருந்து கொஞ்ச நேரம் ராம ஜபத்தையோ கோவிந்த ஜபத்தையோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷ்ணு சகஸ்ரநாமங்களோ செல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். எப்படிப்பட்ட சேஞ்சு அப்படின்னா பெருநீலாக இருக்கும், தொடர்ந்து இருக்கும்னு மனசில் வச்சுக்கணும். அப்படிப்பட்ட சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏற்கனவே வீரிய சனி அப்படிங்கிற சூழ்நிலையில் சனி பகவான் இருக்கிறார். அப்படி சனி பகவான் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் எல்லாத்தையும் வெற்றி ஜெயம் அப்படின்னு வரணும்னா ஜெயத்தை கொடுப்பது தான் இந்த ஏகாதசியின் வேலை. ஆனால் ஜெய ஜெய அப்படின்னு சொல்லிட்டு ஜெயத்தை வாங்கி கொண்டு நீங்கள் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றத்தை காண வேண்டுமாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. கும்பராசின்னு 2ஆம் இடம்னா பாத சனி அப்படின்னு பயம் வந்துடும். ஆனால் அந்த இடத்துல 2ஆம் இடத்துல நோய் கவலை அப்படின்னு விஷயத்தெல்லாம் கொடுக்கக்கூடியதான சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். சூரியன் 7ஆம் பார்வையா
கேது பார்த்துடுறார். கேது பார்க்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய பயங்கள் பண விரயங்கள் எல்லாம் உண்டு. உங்கள் 2ஆம் இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடியது சனீஸ்வர பகவான் உங்கள் ராசி அதிபதியே அங்கே போய் உட்காந்துருக்கிறார். கூடவே ராகுவோட சேர்ந்ததுனால கொஞ்சம் குதூகலமாக அவங்கள குழப்பத்தில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். புதன் உங்களுடைய 5ஆம் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா 5, 8க்குரியவனும் இங்கே தான் உட்காந்துருக்கிறாங்க. அப்போ அவர் நன்மை செய்வார்னா கொஞ்சம் நன்மை செய்வார், கொஞ்சம் படுத்துவார். அப்போ உங்களுக்கு நல்லதை யார் தான் செய்யறதுக்கு இருக்காங்களான்னா இருக்காங்க. அவர் பேர் சுக்கிரன்னு பேர். உங்களுக்கு எந்த விதத்திலையும் கெடுதல் பண்ணாமல் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவராக அமைந்திருக்கிறார். சுக்கிரன் நார்மலாக அந்த இடத்துல உச்சத்தை பெறுவார் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே சுக்கிரன் வக்கரத்தில் இருக்கிறார், ஆனால் உச்சத்தில் இருப்பார் ரேவதி நட்சத்திரத்தை தொடும்போது. அதனால் உங்களுக்கு தனம் வருவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். இந்த சுக்கிரனை தொடர்பு கொள்ளும்போது லக்ஷ்மி தேவின்னு மனசில் வந்துடணும். இந்த லக்ஷ்மி தேவின்னு வரும்போது 6ஆம் இடத்துல இன்றைக்கு பயணிக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாய் அப்படின்னு இருக்குது. இவங்க 2 பேருமே காசை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அமையும். மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த சந்திரன் கொண்டு வந்து தருவார். ஏற்கனவே பைசா கொடுக்கறதுன்னு 6ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அங்கே தான் உட்காந்துருக்கிறார். அந்த 3ஆம் அதிபதி தொழில் அதிபதி உங்களுக்கு காசு கொடுப்பார். தொழில் அடிப்படையில் நிறைய பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். யார் மூலியமாக வரும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்ல, ஒன்றுமே பண்ணாமல் காசு வருமானம் வராது. அதனால் கமத ஏகாதசியான இன்று ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு லக்ஷ்மியின் அருள் கிடைக்கும் அப்படின்னு மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஏகாதசி இருக்குது, ஆயில்ய நட்சத்திரங்கிறக்கு இருக்குது. அந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்காரர் தான் உங்கள்கிட்ட எங்கே உட்காந்துருக்கார், 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார் புதன். அந்த புதனினாலும் கூடவே இருக்கிற சுக்கிரன் ரெக்கமெண்டேஷனாலும் இந்த காமத ஏகாதசியானது விரதம் இருக்கும்போது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இதுதான் ரூல். இந்த ரூலை பயன்படுத்தினா நம்ம விரதம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எபிசோட் மட்டும் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பணம்ன்றது வந்துடும். பணம் எப்படி வரும்னா பாதசனியை தாண்டி வரும்ன்றார். பாதசனிங்கிறது உங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒன்றும் இல்லை, நீங்கள் பைசாலாம் சம்பாதிச்சு விடுவீங்க. ஏன்னா கோவிந்த நாமம் அனைத்தையும் சாகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிந்த 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 கடலையே தாண்டி போகலான்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஈஸியாக வந்துடலாம் அப்படிங்கிறார். அப்படி பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாளை வணங்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையிலே இந்த சாகரம்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்ம சாகரத்தை ஈஸியாக தாண்டி போடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தான் இன்றைக்கி நல்ல விஷயமாக நடக்கிறதுனால இந்த ஏகாதசி விரதம் உங்கள் வாழ்க்கையிலே அனைத்து விதமான சுபிட்சத்தையும் கொடுத்து மேம்பட வைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. எல்லாரும் கேட்போம், எனக்குள்ளே யார் இருக்கா தெரியுமா, எனக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்குது தெரியுமா அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்குள்ளே இப்போ 5 பேர் இருக்காங்க, அது மட்டும் எங்களுக்கு தெரியும். 5 பேர் ரொம்ப நோட்டபுளான பர்சன்ஸ். குஜ ஐவர்னு சொல்லுவான். 5 பேரில் குருவும் செவ்வாயும் வெளியில் இருக்காங்க, மற்ற எல்லோரும் உங்கள்கிட்ட தான் இருக்காங்க. அதுவும் முக்கியமாக பார்க்கும்போது சூரியனே உங்கள்கிட்ட தான் இருக்கார். சூரியன் உங்கள் லக்னத்தில் ராசிக்குள்ளர் இருக்கிறது எப்படி இருக்குன்னா மண்டக்குள்ளர் ஜெகிக்கக்கூடிய விஷயங்களை வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். எதையுமே சாதிக்க வேண்டும் ஒரு வெறி, ஆத்திரம், கோபம் அப்படிங்கிறதான் இருக்கும். ஆனால் மனசில் தான் இருக்குது, எக்ஸிக்யூஷனில் வரலீங்களே அப்படின்னு. ஆமாம் சார், அதுதானே அங்கே உட்காந்துருக்கு. சூரியன் 2ஆம் இடத்துக்கு போனால் தானே அந்த வேலையாக வரும், எக்ஸிக்யூஷனில் இல்லைங்களே, மண்டக்குள்ளே இருக்குதுன்னு தான் சொன்னேன். சனீஸ்வர பகவான் அப்படி தான் இருக்கார். நம்ம உழைக்கணும் 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 இது மட்டும் தான் இருக்குது. அது சிக்க க்ரியேட் பண்ணிடும். என்னப்பா ட்ரை பண்ணுறேன், உடம்புக்கு ஒன்றும் வரலீங்களே, உடம்பு படுத்துதே, ஏன்னா உழைக்க முடியலையே அப்படின்னு தோணும். ராகு அதை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு உங்கள் சோர்வை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். யாருன்னா ஒருத்தர் எங்கன்னா ஒருத்தர் லைட்டை காட்ட மாட்டாங்களான்னா இந்த செவ்வாயானவர் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயமும், இன்றைக்கு செவ்வாய் சந்திர யோகம். செவ்வாய் நார்மலாக 5ஆம் இடத்துல இருக்கும்போது செவ்வாய் அங்கே உட்காந்து கடகராசியிலே நீச்சத்தன்மைன்னு பேர். ஆனால் சந்திரனோடு சேரும்போது நீச்ச பங்கத்தை கொடுவார். அப்போ திடீர்னு ஒரு லைட், உழைக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துடும். எப்படி வரும், உழைச்சாதான் சார் காசுன்னு நீங்கள் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவீங்க, அந்தளவுக்கு வந்துடும். ஏன்னா கேதுங்கிற ஞானகாரன் பார்த்து கொண்டே இருக்கிறார், 7ஆம் பார்வையார் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் பார்ப்பவர் எப்படி பண்ணுறாருன்னா உங்களுக்கு எப்படியும் சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும்னு யோசிப்பார். நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, இவனை கரை சேர்த்தணும்னு யோசிப்பார். அப்போ யோசிக்கும்போது சுக்கிரனானவர் அவருடைய தன்மையிலே ரெட்ரோகேஷன் சொல்லுவான். அவர்
இருக்கக்கூடிய சேர்க்கை புதன் சுக்கிரன் 2 பேருமே நமக்கு வக்ரகதியில் இருக்கிறாங்க. ஆனால் சுக்கிரனுடைய தன்மையில் பார்க்கும்போது லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துடும், லக்ஷ்மின்னு வந்துடும். லக்ஷ்மி எங்கே உட்காந்துருப்பா? பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாளுடன் ஐக்கியமான திருமால் அப்படின்னு பார்ப்போம், திருமகள் அப்படின்னு பார்ப்போம். அந்த திருமகள் உங்களுக்கு ஆசீர்வாதத்துடன் செய்யக்கூடிய அனுகிரகம் இருக்கிறது. எப்போ இருக்கும்? இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். செவ்வாய்க்கிழமை கமத ஏகாதசி அன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரமான புதனின் நட்சத்திரத்தில் திருப்பார்க்கடலில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கபெருமாள பெருமானை வணங்கும்போது உங்களுக்கு விரதம் இருந்தவர்களுக்கெல்லாம் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா? அப்போ பெனிஃபிட் இருக்குமா இல்லையா? ஜென்ம சனியை பற்றின பாதங்கள் உங்கள் மனசை விட்டு விலகிவிடும். அப்போ மனசில் இருந்த அந்த சூடு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த சூட்டை குறைக்கணும்னா மேலே தண்ணி ஊற்றணும். நார்மலாக குளிக்கிறதுக்கே குளிர்வித்தல்னு பேர். தலையில் தண்ணி ஊற்றின பிறகு காலுக்கு ஊற்றணும். காலுக்கு தண்ணி ஊற்றி தலைக்கு ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றினா என்ன ஆகும்? ரிவர்ஸ் எஃபெக்ட் கிடச்சிடும். முதல்ல தலைக்கு தண்ணி ஊற்றணும், குளிர்வித்து கொள்ளணும், உடம்பை குளிக்க வேண்டும். குளித்து முடித்தவுடன் முதுகை முதலை துடைத்து வேண்டும். இதுதான் குளிக்கிறோட பேசிக். இது மாதிரி பேசிக் ஐடியாலாம் ஏகாதசியில் புரிஞ்சுக்கலாம். இப்போ பேசிக்காக நம்ம சுவாமியை பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? எங்கிட்ட இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் நான் உன்னை வணங்குறது தான் என்னால் முடியும், எனக்கு அதான் முடியும் இன்னைக்கு கெப்பாசிட்டி அப்படின்னு ஃபைனலில் வச்சுட்டிங்களா? முதலிலே ஏகாதசி விரதம் இருங்கள். சுவாமிகிட்ட ஏதானும் ஒரு மந்திரம் சொல்லுவோம். என்ன மந்திரம் சொல்கிறது? எனக்கு ஒன்றுமே மந்திரம் தெரியாது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கோவிந்தா கோவிந்த கோவிந்தா இந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லுங்க. இந்த கோவிந்த மந்திரத்தை சொல்ல 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 இங்கே இந்த பள்ளிகொண்ட பெருமாளுக்கு ஆனந்தம் வரும். அந்த ஆனந்தத்தினால் வரக்கூடிய பலன் எப்படி? ஒன்ஸு வீட்டில் ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் ஒய்ஃபும் சந்தோஷமாக இருப்பா இல்லையா? அதுதான் ரெப்ளிகேஷன். இங்கே சுக்கிரன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பண வரவுக்கான ஏற்பாடுகளை செய்து விடுவார். இந்த சின்ன சூட்சம் புரிஞ்சித்துனா இந்த நாள் மட்டுமில்லை, எல்லா நாளுமே உங்களுக்கு இனிய நாளாகும், இனிமையான நாளாகும் அமையட்டும். வாழ்க வளத்துடன். அன்பர்களே, இதுவரை மேஷம் முதல் மீன ராசிக்கான பலன்களை பார்த்தோம். இதில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் அவசியம் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு புரியாத விஷயங்கள் இருந்தால் எங்களுடன் தொடர்பும் கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் என்ற எண்ணிக்கை உண்டு. அப்படி பிடிக்கும் பட்சத்தில் அதை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்ப்பதற்கு நோட்டிஃபிகேஷன் என்ற பெல் பட்டனை அழுத்திக் கொள்வதும் நல்லது. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபரே பண்ணாமல் பண்ணிடுறீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப். வாழ்க வளத்துடன்.